இப்போ இந்த அமீர் கான் என்பவர் சொன்ன இந்த செய்தி, இது குறித்து நாம விட்ட சவால் இப்ப என்ன பரப்பப்படுகின்றது என்றால், முஸ்லிம்கள் சைப்புத்தன்மையற்றவர்கள், பார்த்தீர்களா எப்படி எப்படி எல்லாம் இவர்கள் சைப்புத்தன்மையற்றவர்களா இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பல்வேறு விதமான அவதூறு கருத்துக்களை கூறி குதர்க்கமான கேள்விகளை எழுப்பக்கூடிய காவி பயங்கரவாதிகளுடைய கேள்விகளை நம்ம பார்க்கின்றோம். இதுக்கு நாம பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இதனுடைய சரியான பதில மக்கள் மத்தியில் எத்தி வைத்து அப்பாவி இந்து சகோதரர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய கவனத்திற்கு இந்த செய்திகளை கொண்டு போறதுக்காகவும் தான் இந்த வீடியோவை நாம வழங்குகின்றோம். முதல்ல பாத்தீங்கன்னா அமீர் கானை குறித்து எதிர்கேள்வி கேட்கின்றார்கள். அமீர் கான் இவர் இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துச்சே, மும்பை குண்டுவெடிப்பு நடந்துச்சே, பாராளுமன்றத்தை தாக்கினார்களே, அப்பெல்லாம் இவர் இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொல்லல, இப்ப இவர் சொல்றாரு இப்ப இது சைப்புத்தன்மை இல்லாத நிலை, இதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய முதல் விஷயம். இப்ப மட்டும் என்னத்த பீதியை அவர் உணர்ந்தாரு, என்ன பயமான சூழலை என்னத்தை உணர்ந்தாரு என்று சொல்லி முதல் கேள்வியை எழுப்புகின்றார்கள். இது சரியான கேள்வியா? முதல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் போன்று இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதா? இப்ப என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது? எல்லாம் இந்த தாத்திரி சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஒரு பய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த சிறுபான்மை மக்கள் உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது எதனால இந்த சூழல் ஏற்பட்டது சிந்திக்கணுமா இல்லையா? சரியான நபர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படவில்லை என்று சொல்லி அவர்கள் வாதிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்கென தயாராக இல்லை. இப்ப ஏற்பட்ட இந்த சூழல் என்பது சாதாரண ஒரு நிலையா? எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கின்றது? மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி ஆட்டுக்கறி வைத்திருந்த ஒரு நபரை ஒரு கோவில்ல அறிவிப்பு பண்ணி ஆள்களை திரட்டிட்டு போய் அடித்தே கொள்கின்றார்கள். அவருடைய மகன் உயிர் ஊசலாடக்கூடிய நிலையில விட்டுவிடப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டி தாக்குதல் நடக்கின்றது. இதை பத்தி மத்திய அமைச்சர்கள் என்ன பேசுகின்றார்கள்? இதெல்லாம் ஒரு சாதாரண சம்பவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதே மாதிரி அடித்தவரை நியாயப்படுத்தி அந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்களை கற்பழிக்காம வந்திருக்காங்கல்ல, எந்த அளவுக்கு மனிதாபிமானம் பாத்தீங்களா அவர்களுக்கு என்று சொல்லி நியாயப்படுத்தி பேசப்படுகின்றது. அதே மாதிரி மத்திய அமைச்சர் பேசுகின்றார். என்ன பேசுறாரு? ஒரு எம்பி பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆமா, பசுக்கறியை தின்னவன்லாம் கொல்லப்பட வேண்டியவன் தான், பசுக்கறிக்காக கொலையும் செய்வேன் கொல்லவும் செய்வேன், கொல்லப்படவும் நான் தயாராக இருக்கின்றேன், உயிரோடவும் தயாராக இருக்கின்றேன், உயிரையும் எடுப்பேன் என்று சொல்லி சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி பசுக்கறியை தின்றது ஒரு சகோதரியோட உடலுறவு கொள்ற மாதிரி என்று சொல்லி ஒருவர் பேசுகின்றார். அது நியாயம்தான் என்று பேசுகின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தா இப்படி எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களிடத்துல அப்படி எதிர்கருத்தை எவனாவது தெரிவிச்சா மை ஊத்துவோம், அடிப்போம், கொல்லுவோம் என்று சொல்லி மிரட்டல் விடப்படுகின்றார்கள். இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டுகிட்டு இந்த பொன பிரதமர் இருக்கின்றாரு, அவர் வாயை திறக்க மாட்டாரு. அவர் ஒரு டெட் பாடியாக, அவர் நரேந்திர மோடி அல்ல, அது ஒரு டெட் பாடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அமைதியாக செத்த பணம் மாதிரி கிடக்கின்றார். ஒரு 20-21 நாளைக்கு அப்புறம் வாயை துறக்கிறார். அப்படி வாயை துறக்கும் பொழுது விஷத்தை தான் கக்குகின்றார். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாதீங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாதீங்க என்று சொல்லி என்னமோ முஸ்லிம்கள் போய் இந்துக்கள் அடிச்ச மாதிரியும் இத இந்துக்கள் திருப்பி அடிச்ச மாதிரியும் இவர் படம் காட்டி இப்படி நியாயப்படுத்துகின்றாரு. இப்படி ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதல்வர் பேசுறாரு, மாட்டுக்கறி தின்னக்கூடியவெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடு, இங்க இருக்க அருகதையற்றவர்கள், இந்தியாவில் இருக்க அருகதையற்றவர்கள் என்று சொல்லி இப்படி எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சீங்களே, எல்லாரும் சேர்ந்து இதை ஒத்துதினீர்களே, எல்லாம் யாரு நீதி வழங்க வேண்டுமோ, யார் இதை கண்டிக்க வேண்டுமோ அவர்களுடைய வாயில இருந்தே இதுக்கு ஆதரவாகவும் இந்த படுகொலை செய்யப்பட்டது கரெக்ட் தான் என்று சொல்லக்கூடிய விதத்திலையும் ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் பயப்படுறாங்க. மாடி எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது? எம்பி நியாயப்படுத்தி பேசுறான், எம்எல்ஏக்கள் நியாயப்படுத்தி பேசுகின்றார்கள், பிரதமர் இதை ஆதரிக்கின்றாரு, இந்த நாட்டில் உள்ள பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில முதல்வர் ஆதரிச்சு பேசுறாரு. அப்ப நம்மளுடைய நிலை என்னவாகும் என்ற ஒரு பீதி எப்பொழுது ஏற்படுகின்றது? அரசாங்கமே இத்தகைய காவி பயங்கரவாதத்தை செய்யும் பொழுதுதான் இந்த நிலை ஏற்பட்டது. இந்த மாதிரியான ஒரு நிலை இதுக்கு முன்னாடி 2 தடவை ஏற்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி குஜராத்தில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்களே, அப்ப முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பட்ட நிலையை உணர்ந்தார்கள்.
அப்படி உணர்ந்ததனுடைய வெளிப்பாடு குஜராத் முஸ்லிம்கள் அதை வெளிப்படுத்தினாங்க. என்னடா இது, இந்த நாட்டில் நம்ம இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா என்று சொல்லி அஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டது. அப்ப அந்த குஜராத் முஸ்லிம்களிடத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு பீதியான நிலை இப்ப இந்தியா முழுவதும் விரிவடைய செய்திருக்கின்றார். இந்த மோடி என்பவருடைய தலைமையில அமைந்த இந்த அரசாங்கம் என்பதுதான கண்கூடு. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கலையா அப்படின்னா, மும்பை குண்டுவெடிப்பையும் பாராளுமன்ற தீவிரவாத தாக்குதலையும் எத்தனை எம்பிக்கள் ஆதரித்தார்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரித்தார்கள், எல்லாம் வச்சுட்டு இது நாங்க அப்படித்தாண்டா வைப்போம், அப்படித்தாண்டா கொல்லுவோம் என்று யாரும் சொன்னார்களா? இதை எதிர்க்கிறவன் ஓடுங்களா, வேற நாட்டுக்கு ஓடுங்களா என்று சொன்னார்களா? கிடையாது. அப்ப அதையும் இதையும் முடித்து போடுகின்றார் என்றால், இதுக்கு முன்னாடி இங்க தமிழகத்தில் எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு முஸ்லிம் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுல ஒரு ரவுடி கும்பல் கொலை பண்ணி இருக்கிறான், அதுல உள்ள சில பேர் கொலை பண்ணானா அதை நியாயப்படுத்தியவன் இதுவரைக்கும் பேசல. எந்த ஒரு முதல்வரும் ஆதரித்து பேசவில்லை, எந்த ஒரு எம்பி நாங்க அப்படித்தாண்டா கொள்ளுவோம் என்று பேசவில்லை. அப்படி இருக்கிற நிலையில அப்ப பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படல. ஆனால் இப்ப நீ மன்னிருக்கக்கூடிய இவர் இந்த காவி பயங்கரவாதிகள் செய்திருக்கக்கூடிய இந்த வேலையானது அச்ச நிலை ஏற்படுத்தி இருக்கின்றதா இல்லையா? அதனாலதானங்க எல்லா அந்த எழுத்தாளர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் அந்த அறிவுஜீவிகளும் தாங்கள் வாங்கிய அந்த விருதுகளை தூக்கி வீசினார்களே மோடியினுடைய முகத்துல. ஏன் அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா இருந்ததுனாலே அவர்கள் வீசினாங்க? என்னடா இது, இப்படி ஜனநாயகம் பேசக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது, வாயை திறந்து பேச முடியல, மைய வீசுறான், மூஞ்சில வீசுறான், இது ஜனநாயகம்ன்றான். கோட்சேவுக்கு செல வைக்கணும்னு பேசுறான், கோட்சே காந்தியை கொண்டது ரைட்டு தான் பேசுறான், சிலையை அப்படித்தான் பெரியார் சிலையை உடைக்கிறதும் சரிதான் பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இதை கண்டித்து நாம இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வெகுண்டெழுந்தார்களே, அவர்கள் எல்லாரும் 100% முஸ்லிம்களா? சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்வார்களா இந்த காவி பயங்கரவாதிகள்? அப்ப இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது, ஒரு பயமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அமீர் கான் பேசியிருக்காருன்னா, அந்த நிலையை பத்தி பேச யாராவது தயாராக இருக்கின்றார்கள் அந்த காவி பயங்கரவாதிகள்? கிடையாது. அதுல கேள்வி என்ன? காலாகாலமா நடக்கத்தானே செய்கின்றது. காலாகாலமா நடக்கத்தான் செய்கின்றது என்றால் இது தீர்வாகுமா? 1984 சீக்கிய படுகொலை நடந்துச்சா இல்லையா? காலகாலத்திற்கு இதே போன்று செயல்பாடுகள் இதுக்கு முன்னாடி நடந்ததாக நீ சொல்கின்றாயே, இப்படிலாம் நடக்கல இதுக்கு முன்னாடி. தாத்திரி மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ஒரு வீட்டுல ஆட்டுக்கறி வைத்திருந்தவரை மாட்டுக்கறி வைத்திருப்பதாக சொல்லி கோவில் அறிவிப்பு பண்ணி ஆள்களை திரட்டிட்டு போய் முஸ்லிம் முதியவரை அடித்தே கொண்டார்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சு? முஸ்லிம்கள் எல்லாம் திரண்டு போய் பள்ளிவாசல்ல அறிவிப்பு பண்ணி, வாங்கடா எல்லாரும் இந்த மாட்டுக்கறி தின்னாம இந்த வீட்டுல உள்ள ஒருத்தன் கத்தரிக்காய் திண்டுகிட்டு இருக்கிறான், உருளைக்கிழங்கு திண்டுகிட்டு இருக்கிறான், வாங்க எல்லாரும் போய் அடிப்போம் என்று போனார்களா? இது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கல. இருந்தாலும் சொல்கின்றார்கள், பொய்யா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நிறைய நடந்துச்சு, அப்பெல்லாம் கண்டித்தீர்களா என்று கேட்கின்றார்களே. இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சம்பவமும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா? எல்லாரும் கண்டித்தார்களே, ஒவ்வொரு மனித உரிமை ஆர்வலர்களும் கண்டித்தார்களே, ஒவ்வொரு ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டித்தார்களே. அதே மாதிரி அந்த மாதிரியான வரம்பு மீறிய செயல்களை செய்தவர்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றதே, அவர்களுக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றதே. அப்ப இப்படி காலகாலமா நடக்குது என்று சொல்லி நியாயப்படுத்த பார்க்கின்றார்கள். காலகாலமாக நடந்து கொண்டிருந்தாலும், இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும், தீவிரவாத சம்பவங்கள் நடந்தாலும், மத படுகொலை நடந்தாலும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு இவர்கள் இதை நியாயப்படுத்துறதுக்கு இதை பத்தி பேசுறத பார்க்கின்றோம். ஒன்னு. ரெண்டாவது, இப்ப முதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, இப்ப ஏன் நீங்க அப்பெல்லாம் பயப்படல, இப்ப மட்டும் பயப்படுறீங்க என்று கேள்வி கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். பயப்படுறோம் நம்மள சொல்லணும், நாங்க பயப்படுறோம் இல்லையான்னு நாம தான் சொல்லணும். பாதிக்கப்பட்டவன் தான், எந்த பாதிப்பை எவன் உணர்ந்தானோ அவன் தான் சொல்ல வேண்டும். நீ சொல்லலாமா? காவி பயங்கரவாதிகள் சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி தான் நாங்க 5 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்ப மட்டும் அழுவல, இப்ப மட்டும் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இப்போ ரொம்ப வலிக்குது அதனால அழுகின்றோம். அதுதானே யதார்த்தமான நிலைமை. இதை வலியை உணரக்கூடியவன்ல சொல்லணும். அடிய கொடுக்கிற காவி பயங்கரவாதிகள் அடிக்கிற, நாங்க அடிய வாங்குற அப்புராணிகளாக இருக்கின்றோம். அடி வாங்கி விட்டு வாங்கின அடி 5 வருஷமா பொறுத்துக்கிட்டு 5ஆவது வருஷம் ரொம்ப ஓவரா இருந்ததுனால தாக்கு பிடிக்க முடியாம அழுகுறோம். 5 வருஷமா அடிச்சேன்ல,
நீ அழுகவா செஞ்ச? இப்ப மட்டும் ஏன் அழுகுற? இப்ப மட்டும் ஏன் வலிக்குதுன்னு கதற? இதுக்கு முன்னாடி கதறாம இருந்தீல என்று சொல்லி கேள்வி கேட்டால் அது எப்படியோ அந்த மாதிரிதான் இவர்கள் இப்ப கேட்கக்கூடிய கேள்வியுங்க. அப்ப இவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை மறைமுகமாக ஒப்புக்கொண்டார்கள் என்று அர்த்தமாயிருது ஒண்ணு. இரண்டாவது, பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லணும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னு. பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து பாருங்கப்பா அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அழுவல, இப்பயும் அழுவுறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பீதியான நிலை ஏற்படல, இப்பயும் பீதியான நிலை ஏற்பட்டுச்சு என்று பேசுகின்றார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட அறிவினர்கள் என்பது இதிலிருந்து விளங்குதா இல்லையா? அப்ப இதிலிருந்து இவர்களுடைய அந்த பொய்யான வாதம், இரண்டாவது வாதம் அடிபட்டு போகின்றது என்பதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். இதுக்கு முன்னாடி கமலஹாசன் என்ற ஒரு கூத்தாடி அவர் என்ன சொன்னாரு? நான் இந்த நாட்டை விட்டே வெளியேறேன். எதுக்கு?